2027ஆம் ஆண்டுக்குள் நாடளாவிய நிலையில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் போர்ட் எனப்படும் விவேக பலகைகளை தருவிக்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. நவீன கற்பித்தல் முறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த விவேக பலகை கற்றல் ஸ்மார்ட் போர்ட் எடுகேஷன் அறிமுகம் செய்யப்படும். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் அதனை தெரிவித்தார். அனைத்து மட்டங்களிலும் இந்த விவேக பலகை பயன்பாடு மேம்படுத்தப்படுவதை காண விரும்புவதாக அவர் கூறினார். பினாங்கில் உள்ள பள்ளிகளுக்கு 50 செட் விவேக பலகைகளை இன்று எடுத்து வழங்கிய போது ஃபட்லினா அவ்வாறு கூறினார். விவேக பலகைகள் என்பது டிஜிட்டல் காட்சி பெட்டிகளாகும். ஆசிரியர்களும் மாணவர்களும் தொடுதல், ஸ்டைலுஸ் பேனாக்கள் அல்லது செய்கைகளை பயன்படுத்தி உள்ளடக்கத்தில் ஈடுபட அவை உதவுகின்றன. சுருக்கமாக சொன்னால், பாடங்களை காட்சி வடிவிலும் காணொலி வாயிலாகவும் கற்பித்து கற்றலை மேலும் எளிமையாக்குகின்றன. இந்த உயர் தொழில்நுட்ப பலகைகள் பாரம்பரிய கரும்பலகைகளின் செயல்பாட்டை நவீன கணினி ஆற்றலுடன் இணைத்து நிகழ்நேர ஒத்துழைப்பு, பல்லூடக ஒருங்கிணைப்பு மற்றும் மாறும் கற்றல் அனுபவங்களை செயல்படுத்துகின்றன. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் இந்த விவேக பலகைகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்துவதற்காக அமைச்சு மற்ற மாநிலங்களில் முன்னேற்றத்தை கண்காணித்து வருவதாக ஃபட்லினா கூறினார். என்றாலும் பள்ளிகளில் விவேக பலகைகளை கொண்டு வருவதானது அர்ப்பணிப்பு, முயற்சி, மக்கள் தொகை மற்றும் பயன்பாட்டு தேவைகள் உள்ளிட்ட பல அம்சங்களை பொறுத்தது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார்.